இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது. ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்திக்கு தான் கடையில் வாங்கின மாவை வச்சு எப்படி நம்ம வந்து கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் செய்யலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேர் பார்த்துருந்தாங்க. சரி, ஓகே, எந்த விஷயம் தேவைப்படுதோ அந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பச்சரிசியில் எப்படி வந்து கொழுக்கட்டை இதே மாதிரி நல்லா சாஃப்டாக விரிசல் இல்லாமல் செய்யலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஜாம்நகரில் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மாவு பச்சரிசிலாம் கிடைக்காது. இது கிட்டத்தட்ட ரேஷன் பச்சரிசி தான். கிச்சடி ரைஸ்ன்னு கேட்டால் இந்த ரைஸ் கொடுப்பாங்க, அதுவுமே கிலோ 40 ரூபா. ஆனால் வந்துட்டு இதில் செஞ்சுமே கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற வீடியோ தான். நான் வந்து இடியாப்பத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் ஒன்றா தான் வந்து ஊற வச்சேன். 2 கிளாஸ் ரைஸ் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக நான் வந்து இடியாப்பத்துக்கு தனியாக செஞ்சேன், அதே மாதிரி கொழுக்கட்டைக்கு தனியாக செஞ்சுட்டேன். இப்போ வந்து இது 2 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு, வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இந்த ரைஸை நம்ம வந்துட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண ரைஸை இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து அது எவ்வளோ நைஸாக அரைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவு வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தான் தண்ணி சேர்க்கக்கூடாது. பட் வந்து நம்ம திட்டமாக ஊற்றிட்டு அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது நான் வந்து இடியாப்பம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை செஞ்சேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு இதிலே வந்துட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் இதுலேயும் தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும், நம்ம நினைக்கிற மாதிரி வராது. ஆனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ரொம்ப சாஃப்டாக ஆக வேணாம் அப்படின்றதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த சூட்டிலே அது வேகணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிளறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணி நிறைய ஊற்றிருந்தோம்னா ஈஸியாக கிளறிடலாம். தண்ணி நம்ம திட்டமாக ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒட்டாமல் மாவு வந்துடும். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சோம்னா ஆவியிலே இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிம்பிளாக பூரணம் தான் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த நெய்யில் நான் வந்துட்டு துருவின தேங்காய் எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சிம்மில் வச்சுட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு முந்திரி பருப்பை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கூட 2 ஏலக்காவும் நான் வந்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காவோட கட் பண்ண முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏலக்காவையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு சுகர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். எந்த பூரணம் வேணாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பூரணம் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு சுகர் தான் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான பூரணம் தான். இப்போ பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பூரி ப்ரெஸ்ஸில் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவி எடுத்திருக்கேன். இப்போது மாவு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இதில் நடுவில் சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். மாவு வந்து உருண்டையாக வச்சோம்னா அப்படியே அதை வந்து வழுக்கிட்டு வந்துடும். அதனால் மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதுவுமே வந்துட்டு ரொம்ப தின்னாக போயிடக்கூடாது. அதனால் பார்த்து பண்ணதில் நான் வந்து ஃபோர்ஸாக ப்ரெஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் இதை வந்து வேகமாக அழுத்தும் பொழுது அது அழகாக ரவுண்டாக வந்துடும். ரொம்ப தின்னாக பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், அழகாக ரவுண்டாக வந்துடுச்சு. இதுக்குள்ளேயே பூரணத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து பூரணம் வச்ச பிறகு நம்மள்ட்ட அச்சு இல்லை, சோமாஸ் அச்சு அது மாதிரி எதுவும் இல்லை தேட முடியல அப்படின்னா இப்படியே நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியேவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ இந்த மாதிரி அச்சு இருந்ததுன்னா எடுத்துகிட்டு இதை மாதிரி சென்டரில் வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கொழுக்கட்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்குது. நம்ம வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து வழக்கமாக எப்படி நம்ம வந்து இடியாப்பமோ இல்லை கொழுக்கட்டையோ வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பானையில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இது வந்து வந்துடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்களும் இப்போ நான் சொன்ன அதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். நல்லா ஸ்மூத்தாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இங்கே எந்த ஒரு விரிசலும் இல்லாத அழகாக வரும். இது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஈஸியாக செய்யக்கூடியதான். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.